தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst and also a great cricketing analyst Mr. Octopus, Mr. RK. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஃபைன் சார், ஃபைன். சார், இன்னைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்க போது எப்படி பாக்குறீங்க? முதல்ல என்ன, போன வருஷம் சிஎஸ்கே வந்து கலக்கிட்டாங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு எட்ஜ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி ஐபிஎல் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? முதல்ல டாக்டர் கணேஷ், ஆக்சுவலா வணக்கம். உங்க நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்றேன். ஆக்சுவலா இந்தியாவில 2 திருவிழா இருக்கு. ஒண்ணு வந்து தேர்தல் திருவிழா, ஐபிஎல் திருவிழா. ஆமா, ரெண்டு நிறைய ருசிகரம் நடந்த ரெண்டுமே ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. நிச்சயமா தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காமெடிகள்லாம் நிறைய இருக்கு. அதே போல திருவிழாக்குன்னு வரும்போது ஐபிஎல் வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்தது முன்னாடி. ஆமா, பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கோட இன்னும் ஹெவியான வியூவர்ஸ் வந்தாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் இந்த வருஷத்துக்கு உண்டான மார்க்கெட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணாங்க. அது ஜியோல பாருங்க, எல்லாம் மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சோன்னா நிறைய ப்ரொமோட் பண்ணி உமன்ஸ் பிரீமியர் லீக் எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கே வேற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து போனா ஐபிஎல் எங்க இருக்கு? அது வந்து ஹியூஜ் மார்க். இப்போ இந்தியால ரசிகர்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னா, இப்போ இந்தியான்னு வரும்போது இந்தியா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியா இங்கிலாந்து வேர்ல்ட் கப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளேயே ஒரு 10 கிளப், இந்த 10 கிளப்பும் அவன் வெறி பிடிச்ச அழைக்கிறான். அந்த சிஎஸ்கேங்கிறான், அந்த ஆர்சிபிங்கிறான், சொல்றதுக்கே இல்லை. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஐபிஎல் ஹெட் ஏத்திட்டாங்க. ஆக்சுவலா எம்பிசி கூட வாங்கலாம் போல இருக்கு. சென்னையில சேப்பங்கள் டிக்கெட்டே வாங்க முடியல. ஆமா. சோ நீங்க வந்து இந்த வாட்டி சிஎஸ்கே இப்ப பிஜேபி கலப்பிட்டு இருக்கிற மாதிரி கலப்புவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அது சார் ரெண்டுமே டூ இயர்லி தமிழ்நாட்டுல. சரி, ரைட். என்ன இப்படி சொல்றீங்க? லேட்டா வந்தா லேட்டஸ்டா வரும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாமே பிரமோல ஓடிட்டு இருக்கு. சொல்றது நம்மளோட கேரஸ்ல வரணும் இல்லையா? வரவங்க எல்லாம் ஓட்டு பண்ணணும். என்ன பிரச்சனை, பிஜேபி வரணும் எல்லாரும் மீடியால பேசுறாங்க. எல்லாரும் ஆத்மபூர்வமா மோடிஜி சப்போர்ட் பண்ணு சொல்றாங்க. யாரு வந்து ஓட்டு போடுறாங்க? ஓட்டு சதவீதம் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா அதான் இப்ப கூட்டமா இருப்பாங்க வந்தா அப்படின்றான். 3 நாள் திருவிழா லீவ் ஊருக்கு போறேன்றான். கமிட்மெண்ட். இது ஏ பார்ட்டி, பி பார்ட்டி, சி பார்ட்டி எதுக்காக ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டு போடுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ட்ரூ கிரிக்கெட்டர்ஸ் லவ் இருக்கு இல்லையா, அங்கதான் ஒரு டெப்த் எனக்கு வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் வரும்போது என்னன்னா, ஐபிஎல்ல வந்து என்ன பெரிய பிரச்சனை, இது வந்து ஒரு ஃபார்மேட்ல வந்து ஒரு குவிக் கமர்ஷியல் பிலிம் மாதிரி இதெல்லாம் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பாத்தீங்கன்னா உண்மையான கிரிக்கெட் லவர்ஸ் பாத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் தான். ஓகே, 5 டே டெஸ்ட்க்கு உண்டான டெப்த் தான். அது ஆர்த்தோடாக்ஸ் கிரிக்கெட். இது மாடர்ன் டே கிரிக்கெட்ல புது கவிதை மாதிரி எல்லாம் 2020 யார் வேணாலும் ஆடுறான். லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் ஃபிளாஷ் மாதிரி இருக்கு. ஜேஷ்வால் ஆடுற கேம் பாத்தீங்கன்னா, கெயில் ஆடுற கேம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. கெயில் ஆடுறது, ஜேஷ்வால் ஆடுறது, சேவாக் ஆடுறதெல்லாம் போய் கில் ஆடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஷாட்ஸ் எல்லாம் அன்பிலியபிள் ஷாட்ஸ், பயங்கரமா இல்ல இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கேம் வேற. இன்னைக்கு வந்து பட்டைய கலப்பறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிஎஸ்கேல வந்து ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லையே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல மொத்தமா 6 பேர் வந்து அங்க போயிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்படி இதுல என்ன காமெடினா, எப்பவுமே இக்கரை கேட்கிற பட்சம் மாதிரி தான் நம்ம ஊர் மக்கள் நம்மளே நம்பாது. என்ன ஸ்ரீனி மாமா என்ன நம்மள நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ அவர் ஏஜ், அவருக்கு வயசாயிடுச்சு. He's not taking any great control. அவருக்கு டோட்டலா வந்து காசு சட்டை விட்டார். அவருக்கு வயசாயிடுச்சு. எங்களுக்கு ஆக்சுவலா டோட்டலி இது டிபெண்ட் ஆன் தோனி அண்ட் அஸ்வரஸ் எல்லாமே. அதுல வந்து என்னென்ன பிரச்சனை, இங்க இருக்கிற பிளேயர்ஸ் யாரும் பாக்குறது. சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா 50 விக்கெட் எடுத்துருக்காரு. தமிழ்நாடு ரஞ்சி கேப்டன், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். 50 விக்கெட் ரஞ்சில எடுத்துட்டோம். இங்க ஐடென்டிஃபிகேஷன் இல்ல. குஜராத் டைட்டில் கூட அவர் பாதி மேட்ச் சரியா ஆட வைக்கல. லாஸ்ட் டைம் 18 மேட்ச் 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாரு. சாய் சுந்தர் தான் ஃபுல்லா கொடுத்தாரு. இங்க இங்க என்னன்னா, நம்ம ஊர் மக்களை என்னைக்குமே நம்ம செல்ஃப் பிலீவ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஜக்கி கொடுத்தாங்க, ஜக்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்தாங்க, சரி யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா இங்க இப்ப நீங்க கமர்ஷியலா வரும்போது டோனிங்கிற பிளேயர்லாம் வந்து ஒரு ஃபார்மேட் ரிட்டையர் ஆன பிளேயர் தான் வச்சு பாரு.
பாத்தீங்கன்னா இல்ல நீங்க ரஹானே பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க. ரஹானே லாஸ்ட் இயர் ஷைன் பண்ணவர் யாரும் நினைச்சீங்களா? வாட்சன் ஷைன் பண்ணவர் யாரும் நினைச்சாங்களா? அப்படி இல்ல. சிஎஸ்கே ஃபார்மேட்டே வேற மாதிரி இருக்கு. அவங்க அப்ரோச் டுவர்ட்ஸ் கேமே டிஃபரெண்ட். அதனால கொடுக்கல. இப்ப நம்ம வந்து சிஎஸ்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பிஜேபியோட கம்பேர் பண்ணீங்களா இல்ல காங்கிரஸோட சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல டிஎம்கேவா அதிமுகவா எப்படி பாக்குறீங்க ஒரு கம்பாரிசன் அப்படின்னு? கம்பாரிசன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஆஸ் ஃபார் அஸ் பாத்தீங்கன்னா இப்போ உண்மையிலே டீம் கேலன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க அப்போ? ஆமா ஆமா. அதாவது விட்டு கொடுத்தாவது ஜெயிக்கணுங்கிற மோட்டிவ்ல எப்பயுமே மாறுவாங்க. சோ அவங்க வந்து இன்டாக்டா அவங்களோட அலையன்ஸ் வச்சுக்கணுங்கிற மாதிரி தோனி என்ன பண்ணாரு, புதுசா ஆள சேர்க்கவே இல்ல. அப்ப பிஜேபி வந்து புதுசா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, அப்போ அந்த மாதிரி நீங்க பாக்கலையா? அப்போ பிஜேபி ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு. முதல்ல சொல்ல வந்து என்ன, புதுசா யாரையும் இருக்கிற அலையன்ஸ பத்திரமா வச்சுக்கிட்டாங்க சிஎஸ்கே. பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. சரி சரி சரி. ஒன்னும் விடாம எப்படின்னா 70 வயசுக்கு மேல எல்லை தலைவர் சொல்லுவாங்க இல்லையா டிஎம்கேல, அது மாதிரி இன்னும் தோனி ஆடிட்டு இருக்காரு. அவர் தான் கேப்டன் 45 வயசுல. புது அலையன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. அதான் உண்மையான டைட்டன்ஸ். அதான் உண்மையிலேயே குஜராத் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் குஜராத் அப்படின்னு சொல்ற மாதிரி பிஜேபி அலையன்ஸ் மாதிரி இருக்கு. டாப் 4 டீம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த தடவை டீம் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம லீக்லயே சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து நான் ப்ரொமோஷன் போறேன், ஏதாவது நீங்களே லீக் அப்ரோச் பண்ணி வச்சுங்களேன், உங்களுக்கு முதல் மேட்ச் ஆரோக்கியதா இல்லையான்னு அதுக்கு முன்னாடி நாங்க ப்ரொமோஷன் போறோம், டீம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றோம் எல்லாமே. அது மாதிரி 10 பேர் டாப் 4 போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா. இங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை ராஜஸ்தான் ராயல், கேகேஆர், டிண்ட் வாஷ், ராஜஸ்தான் ராயல், கேகேஆர், ஆர்சிபி, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் தான் சொல்லுது. 4 வந்து டாப் டீம் டு வாட்ச். ஏன் மும்பை இந்தியன்ஸ் போன வாட்டி கலக்கி தர இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்களே, முதல்ல சொதப்பினாலும் லாஸ்ட்ல வந்துட்டாங்களே, அதே மாதிரி இந்த வாட்டி வர மாட்டாங்களா? இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற மாதிரி அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? நான் என்ன சொல்ல வரேன், அவங்களோட பெட்டரா ஆடுறவங்க 4 பேர் இருக்காங்க. சரி சரி சரி. அதே மாதிரி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் ஐபிஎல்க்கு பயங்கரமா இருக்கு இந்த வருஷம். என்ன வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் மாதிரில போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 6000 கோடி 7000 கோடி தாண்டி அப்படியே எங்கேயோ போய்கிட்டே இருக்கேன். அது எப்படி பாக்குறது? அதாவது ரீச் இருக்கு இல்லையா? முன்னெல்லாம் இப்ப டிவில தான் பார்க்கணும்னு இருந்தாங்க. டிவி வீட்டுல ஒரு டிவி தான் இருக்கு. பெட்ரூம் டிவி வச்சிருந்தாங்க. அது போக எல்லாம் பாக்கெட்ல டிவி வச்சிருந்தாங்க. மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, லாஸ்ட் இருந்து ஹாட் ஸ்டார்ல வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஜியோ ஓபன் பண்ணி விட்டாங்களா? இப்போ டேட்டா வந்து இந்தியாவோட சீப் எங்கேயும் கிடையாது. ஆமா, அது கொடுக்குறாங்க. அதான் 199 299 பிளான்லயே கொடுக்குறாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் காரணம் மோடி தானே. அவர் பிஎஸ்என்எல் கீழே ஆரம்பிச்சாலும் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு போட்டு அடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஜியோ வந்து கலக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல் வந்து கலக்குறாங்க, பிஎஸ்என்எல் தான் வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்காங்க. இல்ல சார், பிஎஸ்என்எல் வந்து எப்படின்னா ரியல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். பிளட் டைம்ல அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் எடுத்தது நெட்வொர்க், வேற யாரும் எடுத்துச்சு. பிரைவேட் பிளேயர்ஸ் எடுக்க. யூ காட் மை பாயிண்ட். அதுவும் இருக்கணும், கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கணும், இதுவும் பேரலா இந்த பிரைவேட் பிளேயர்ஸும் ப்ளே பண்ணணும். அப்பதான் ஹெல்த்தியா இருக்கும். கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம 4 பிரைவேட் பிளேயர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன், அவங்க 4 பேர் சிண்டிகேட் போட்டு ஒரு பிரைஸ் வச்சுக்குவாங்க. டாரிஃப் செட் பை தி கவர்மெண்ட். பட் இருந்தாலும் அதான் எவ்வளவு ஃபண்டிங் வந்து உள்ள வருது இல்லையா? அதனால ஐபிஎல்லோட அதான் அதுதான் வந்து பேசிக் क्वेश्चन. எப்படி ஒவ்வொரு டீமோட ஜெர்சி சார், ஒவ்வொரு டீமோட ஜெர்சி இருக்கு இல்லையா? ஜெர்சில வரக்கூடிய அட்வர்டைஸ்மென்ட், ஜெர்சில பிளேயர்ஸ் போட்டுக்கிற அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு இல்லையா? பாட் டு பாட், ஷூல இருந்து கேப் வரைக்கும் பிராண்டிங் பண்றாங்க. அதுவே ஒரு டீமுக்கு 50 இருந்து 60 கோடி வருதுன்னு சொல்றாங்க. அது பிராண்ட். சோ இந்தியால வந்து இந்த கிரேஸ் இருக்கு இல்லையா, ஐபிஎல் கிரேஸ், திடீர்னு அவங்க மேக் ஷிப் பண்றாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. I do agree with that. என்ன ஆர்த்தடாக்ஸா அந்த காலத்துல பிரிவியஸ்ல பார்த்தா அப்படியே நீங்க சொல்லும்போது மோடி மேல இருக்கிற கிரேஸ் மாதிரி நம்ம பார்க்கலாமா? அது கண்டிப்பாக நார்த் இந்தியா ராகுல் காந்தி மேல இருக்கிற கிரேஸ் மாதிரி டொப்படி கீழே வந்துருமா? அப்படி இல்ல சார், நார்த் இந்தியால மோடி இருக்கிற கேஸ் தான். சரி, நார்த் இந்தியால என்ன சொன்னீங்க? மோடிஜிக்கு இருக்கிற கிரேஸ் வேற லெவல். ஆமா, அது வேற லெவல், எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன், அந்த கிரேஸ் மாதிரி தான் வந்து இன்னும் வந்து ஐபிஎல்க்கு இருக்கிற கிரேஸ் அப்படியே தான் இருக்குது இல்லையா?
அதோட ஒன்று மேல மேல தான் போயிட்டு இருக்கு. ஆமா. சவுத் இந்தியால வர ஆரம்பிச்சிச்சுல்ல. ஆமா. சவுத் இந்தியாலயும் வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? அதான் வந்து சொல்றேன் நானு. இவரோட லெவல் கம்மியாயிட்டு இருக்கு. இங்க வந்து தமிழ்நாடுக்குள்ள வரவே முடியாதுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு வந்து வாய் அடைச்சு நிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. அதே மாரி தானே நம்ம வந்து சிஎஸ்கே வந்து இப்படி கலக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாரி இந்த இடத்துல அண்ணாமலையும் கலக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க. கண்டிப்பா சார். ம். கன்சிடரபிள் நல்ல குரோத் இருக்கு. கன்சிடரபிள் ம். சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ம். லோட்டஸ்க்கு வந்து ஒரு ஒரு லெவல் அடுத்த பெஞ்ச் மார்க் போயிருக்காங்க. ம். அது வந்து சிறப்பாகவும் களத்துல செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ம். அது எப்படி கன்வர்ஷன்ல கொண்டு போறாங்க, இது ம். பண்றாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பயங்கர பேக்ல இருக்கு. அவங்க ம். நல்லா எல்லாருமே உழைப்பாங்க. ம். இங்க இங்க ஆர்சிபி யாரும் மாரி கடைசியில கீழ விழுந்துருவாங்கன்றீங்களா? இல்ல சார், இங்க யாரும் காசு வாங்கி வேலை செய்யற கூட்டம் இல்ல. ம். எல்லாருமே அவுட் ஆஃப் பிரீத்தி தான் பண்றாங்க. அதுதான் ம். ரொம்ப முக்கியம். ம். அந்த மாதிரியான தொண்டர்கள் தான் இந்த மோடிஜியோட ஃபாலோவர்ஸ் தான். ம். யாரும் பைசாக்காக பண்ணுங்க, ஆத்மா தேசத்துக்காக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டிலயும் கிரிக்கெட் வந்து ஏன் நான் அவ்வளவு சொல்றேன், கிரிக்கெட்ல ம். நம்ம கிரிக்கெட் ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் பார்க்கணும்னா ம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீ இவங்க தோனி ஆனதை பார்த்தேன், விராட் கோலி ஆனதை பார்த்தேன், நேரம் பார்க்கும்போது அவனுக்கு நானும் அது மாதிரி வரணும்னு ஆசைப்படுவேன். ம். அதுதான் இங்க தடுத்துட்டாங்க, இது கமர்ஷியல் ஆகிட்டாங்களோன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன் இங்க டிக்கெட் கொடுக்கறது கூட 5000 10,000 15,000 ஆகிட்டாங்க. ஆன்லைன் பண்ணி சாதாரண ஏழை பாமரன் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ம். இதுதான் நான் இப்ப என்ன ஆயிடுச்சு, எப்படி ஓட்டுக்கு 5000 10,000 கொடுத்து கரெக்ட் பண்ணாங்களோ ம். அதே மாதிரி டிக்கெட் கூட அது மாதிரி ஆகிட்டாங்க. அது ஏழை அப்ரோச் வந்து இப்ப அண்ணாமலை பண்ண மாதிரி எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் ம். போகணும், மக்களை நோக்கி போகணும். பி த பீப்புள், நான் உங்களுக்காக இருக்கேன், அந்த மாதிரி ம். இருக்கணும். அப்படி வந்து பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்து இப்பதான் வந்து நம்ம தான் பார்க்குறோம்ல, எலக்ஷன்னாலே காசு ஆயிடுச்சு. நீங்க வந்து நீங்க வந்து சீட்டு வாங்கணும்னாலே வந்து அட்லீஸ்ட் மினிமம் 10 கோடி இல்லன்னா ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. இப்படி இருக்கிற மாரி தானே ஐபிஎல்லும். ஐபிஎல் சார் எல்லாம் வந்து ஆமா நீங்க எல்லாம் வந்து அப்ப கமர்ஷியல் அப்படி நீங்க சீப்பா ஆக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஐசி அது ஐசிஐ அது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் எப்படி ஆக முடியும்? எல்லா இடத்துக்கும் ஆயிடுச்சு. டிக்கெட் போயிடுச்சு இல்லையா பிசிசிஐ. சாரி. இல்ல சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அரசியல் வந்து கமர்ஷியல் ஆகுது, எல்லாருமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பேர் ம். ஓட்டுக்கு 5000 1000 இருந்து ஆரம்பிச்சு 5000 8000 போயிடுச்சு. ம். இடைத்தேர்தல் அது வேற ஜாஸ்தி. ஆமா. இடைத்தேர்தல் ஜாஸ்தி. இடைத்தேர்தல்னா அது வந்து அது பிரம்மாண்டம் அது. அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம். உண்மையிலே உண்மை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 6 ஓட்டு வச்சுட்டு அவர் ஆட்டோ வாங்கிட்டார். அ. 40 30 crores 1.5 lakhs வாங்கினாங்க போல. டோட்டலா ஒரு ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டுற சார் தான். இது வந்து ஒரு உண்மையா நடந்த சம்பவம். நான் ஆக்சுவலா டிராவல் பண்ணும்போது கேட்டது. ம். அது கிரிக்கெட்டையும் அது மாதிரி கமர்ஷியல் பண்ணாதீங்க. கமர்ஷியல் ரைட், ஐபிஎல் கமர்ஷியல் தான். ம். ஐபிஎல் த்ரோட் கமர்ஷியல் தான். ம். பிகாஸ் மணி ரிச் எல்லாருமே இப்ப ஒரு ஒரு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ம். நீங்க ஆஸ்திரேலியால நம்பர் 1 பிராண்டிங் பிளேயர்னு வச்சுக்கோங்க. இப்ப கில்கிறிஸ்ட் தான் ஒரு காலத்துல நம்பர் 1 பிராண்டிங். அவர் வந்து அவருடைய ஆட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 கோடி 3 கோடி பண்ணுவாங்க. இங்க ம். ஹர்பஜன் இங்க 7 crores இங்க மார்க்கெட் பண்ணுவாங்க, பிராண்ட் பண்ணுவாங்க. அப்ப தோனியோட வேலை என்ன, சச்சினோட வேலை என்ன, இப்படி இருக்கு இல்லையா? ம். க்ளோஸ்ல இருக்கு. சோ இங்க வந்து பாப்புலேஷன் இஸ் அவர் ஸ்டேட். இதுதான் பிஜேபி மாத்துறாங்க. எல்லாருமே வாஜ்பாய் ஜியில என்ன பண்ணாங்க, முதல்ல எங்களோட கண்ட்ரியோட பாப்புலேஷன் தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. அதான் எங்களுக்கு டிராபேக் நாங்க காங்கிரஸ். இதான் என் அசெட், இதான் என் மார்க்கெட் அப்படின்னு ஓபன் பண்ணாங்க இல்லையா? இப்படித்தானே எடுத்துட்டு போனாங்க. சோ அதே மாதிரி கிரிக்கெட் டெவலப் பண்ணணும் சொல்லுவேன். டவுன் தி எர்த் போகணும். சிட்டி மட்டும் இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா இதுதான் சொன்னாங்க. டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல நிறைய பிளேஸ் வராங்க. ஆமா. அதுக்கு அதுக்கு காசு வேணும்ல. அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அத போயிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு காசு வேணும். அத போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்ட் இது பண்ணி, செட் பண்ணி, அங்க கோச் வச்சு, அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் கொண்டு போறதுக்கு காசு வேணும். ஸோ, அதனால ஒருவேளை ஐபிஎல் மூலமாவும் சம்பாதிச்சு ஒருவேளை பண்றாங்களோ என்னமோ நமக்கு தெரியல இல்லையா? பிசிசிஐ இஸ் டூயிங் குட். பிசிசிஐ இஸ் டூயிங் குட். ம். அங்க என்ன பண்றாங்க, முன்னெல்லாம் வந்து ஒரு ஒரு 5 கிரவுண்ட் 10 கிரவுண்ட் தான் இந்தியால இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கு. இது ம். இப்படியே 30 40 ஆக்கிட்டாங்க. டயர் 2 சிட்டிஸ்ல டயர் 3 சிட்டில நல்ல கிரிக்கெட், நல்ல கிரவுண்ட், நல்ல விக்கெட், கோச்சுக்கெல்லாம் குட் பிரைஸ், நல்ல ம். பணம். கிரிக்கெட் டவுன். இப்ப கிரிக்கெட்டர் இன்னைக்கு தேடி தேடி போறாங்க. முன்னெல்லாம் படுத்துனே ஜெயிப்புங்கிறதுலாம் இல்ல. மக்களை போய் பார்க்கணும். அப்படிதான் சூப்பர், இருக்கு. சூப்பர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். அதாவது வந்து நம்ம வந்து போன வாட்டி நம்ம வின் பண்ண சிஎஸ்கே. தோனி தான். இது நம்ம வந்து கிரிக்கெட் அப்படின்னாலே இப்போதைக்கு நம்ம வந்து சொல்றது சச்சின் டெண்டுல்கர் ஒரு காலத்துல சொல்லியிருந்தோம். இப்போ வந்து தோனி தான். இப்ப அந்த தோனிய வந்து நீங்க வந்து மோடியோட கம்பேர் பண்ணுவீங்களா? இல்லன்னா அமித்ஷாவோட கம்பேர் பண்ணுவீங்களா? இல்லாட்டா வந்து ராகுல் காந்தியோட கம்பேர் பண்ணுவீங்களா?
இல்லாட்டா மம்தாவோட கம்பேர் பண்ணுவீங்களா? எப்படி அவரோட அதிரடி ஆட்டம் அப்படின்றது போது நீங்க எப்படி ஒரு கம்பேரிசன் அப்படின்னா நீங்க ஒரு அனலிஸ்டா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? ஆஸ் அ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஆல்சோ ஆஸ் அ கிரிக்கெட்டிங் அனலிஸ்ட். சார் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் வருத்தப்படுறேன். தோனி, மம்தா அந்த லெவல்ல எடுத்துப்பாங்க சார். நல்ல மனுஷன். தேசத்துக்காக தேசத்துக்காக என்ன கேட்டீங்க? தேசத்துக்காக இல்ல சார், அவர் தேசத்துக்காக கிரிக்கெட் முடிஞ்சோனே நான் போய் மிலிட்டரியில சர்வீஸ் பண்றேன்னு சொன்னார். ம். ஒரு சல்யூட் ராயல் சல்யூட் ஜனாதிபதி அவார்டு வாங்கும்போது தோனியோட டெடிகேஷன் வேற. ம். டெடிகேஷன் லெவல் டுவர்ட்ஸ் தி கேம் as well as the country ம். is far with all the mentioned politicians. மோடிஜி மாதிரி ஒரு கமிட்டட் கிரிக்கெட்டர். ம். தேசத்துக்காக பண்றவங்க இங்கதான் ரொம்ப பிராண்டிங் பண்றாங்க, அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. அது வந்து பண்ணி ஆகணும். பிராண்டிங் ரொம்ப முக்கியம். ம். எல்லாருக்குமே அந்த அந்த ஹெப்லே வச்சுக்க வேண்டியது. இந்த சோஷியல் மீடியா அந்த லெவலுக்கு நீங்க நிறைய ரீச். ம். ஸோ யூ ஷுட் மெயின்டைன் த ஹெப். ஸோ அவர் அந்த லெவல்லாம் கம்பேர் பண்ணது வேற லெவல். அவர் எடுத்து போய் தோனியை மட்டமாக்கிட்டாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப நீங்க யாரோடையும் கம்பேர் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? இல்ல மோடி தான் டாப் ஒன் அவரு 2 பேரும் அப்படின்ற மாதிரி நீங்க யார் சொல்ற இந்த 4 லீடர் தேசத்துக்காக கமிட்மெண்ட் மோடிஜி எப்படி கமிட்மெண்ட் தேசத்துக்காக இருக்கணும் அந்த லெவலில் தான் நம்ம எடுத்துட்டு போனது தவிர பாக்கி நீங்க மென்ஷன் பண்ண பொலிட்டிஷியனோட கம்பேர் கொண்டே போகாதீங்க. தோனி அது மோடிக்கும் கஷ்டம், நம்ம தோனிக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. உண்மையிலே சார் தோனி இனி கேட்டு போறாரு. தமிழ் கத்துக்கிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா. அதை பார்த்து கஷ்டமாயிடும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட. அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இருக்கும். சிஎஸ்கே பார்க்கறதோட கிரிக்கெட் வந்து ஒரு ஜாலியா பார்க்கலாம். ஆக்சுவலி விராட் கோலி மேக்ஸ்வெல்லாம் ரொம்ப கீ பிளேயர். மேக்ஸ்வெல் சேப்பாக் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெலோட விக்கெட் தான் கீ. இங்க ருத்ராஜ் கைக்கோட இந்த புது கேப்டன் ஆகுறாங்கன்னு இருக்காங்க. நல்லா இருக்கும் மேட்ச் பாருங்க. என்ஜாய் கிரிக்கெட். இன்னைக்கு யாரு சும்மா வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா யாருக்கு? சிஎஸ்கேவா இல்ல ஆர்சிபியா? 51-49 சொல்லுவேன். 51 சிஎஸ்கே தான் சொல்லுவேன். 49 ஏன் கொடுக்குறேன்னா அங்க வந்து மெயினா டுப்ளிசிஸ் as well as மேக்ஸ்வெல் இந்த 2 பேரும் கீ. டுப்ளிசிஸ் இங்கதான் போன 2 வருஷம் முன்னாடி 10 வருஷமா இங்கதான் ஆடினாரு. சேப்பாக் கேட்டா அவர் கிங். சோ அவர் கேப்டன் ஆகி அவர் வந்து ஆடுறது வந்து வேற. ஏன்னா ஈனோ இன் அண்ட் அவுட் சேப்பாக். ஆமா. அபார்ட் ஃப்ரம் தட் மேக்ஸ்வெல் வந்து சேப்பாக்ல இம்ப்ரூவ்ட் வெரி வெல். டெமாலிஷர் ஆக்சுவலா பேட்டிங்ல. ஆமா. இது எப்படி சிஎஸ்கே எடுத்துட்டு போறாங்க, ஜட்டு எப்படி போட போறாரு, இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க மேட்ச். நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மிஸ்டர் ஆர்கே, மிஸ்டர் ஆக்டோபஸ். ஐ நோ யூ ஆர் கோயிங் ஆன் பில்கிரிமேஜ் விசிட். போயிட்டு முடிச்சிட்டு வாங்க, திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.